ஹோசூர்லேருந்து காயத்ரி மேம் 2 சாரீ அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உங்களை யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்துட்டு தான் மேம் அனுப்புகிறேன். எனக்கு உங்களோட வேலையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கேட்குற மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் மேம் ஆக்சுவலாக என்கொயரி பண்ணியிருந்தாங்க. சாரீ 2 சாரியில் ஒன்று வந்து கேரளா காட்டன் சாரீ தான். இதில் ஃபுல்லாக பீகாக் எம்ப்ராய்டரி எல்லாம் இருந்தது. ஸோ பீகாக் எம்ப்ராய்டரி கிளம்ஸியாக அங்கங்கே ஒன்றா தான் இருந்தது. இதை வச்சு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மேம் கேட்ட பேட்டர்ன் வந்து எனக்கு அது கவுன் மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் பாவாடை சட்டை மாதிரியும் இருக்கணும், லுக்கு பார்க்கறக்கு அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த பீகாக்லாம் வச்சு என்ன மாதிரி பண்ணலான்னு யோசிக்கலை. பல்லுவில் அந்த பீகாக் ஃபுல்லாக ஒன்றா சிங்கிள் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிஷினில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணுற மாதிரியே பீகாக் எல்லாம் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுக்கவுமே பீகாக் செம்ம அழகாக பேட்ச் ஒர்க் மாதிரி வந்துருச்சு. ஸ்லீவ் சென்டரில் 2 பீகாக் வச்சுட்டேன், ஃப்ரண்ட்லேயும் 2-3 பீகாக் வச்சு ஃபுல் அயன் ப்ளீட்டட் கேட்டிருந்தாங்க மேம். ஓகே, ஃபுல் அயன் ப்ளீட் பண்ணிவிட்டு காலர் நெக்கோட இந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக முடிக்கோமே எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இந்த மாதிரி இருந்தது. ஃப்ரண்ட் ஓப்பன்ன்றனால சரி பட்டன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்து பர்பிள் கலர் கிளாத்தில் பட்டன் ஒரு 4 பட்டன் வச்சு இந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் வேலை பார்த்துட்டே இருக்கையில ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணையில் தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகு கூடுது. இந்த ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக பீகாக் பேட்ச் ஒர்க் பண்ணதில் எனக்கு செம்ம சந்தோஷம். அவுட்லுக்குமே வேறு லெவலில் இருந்தது. மேமுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.